பிரைஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜெமிமா விக்டர் சேனலில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வாரத்துக்கு 1 அல்லது 2 வீடியோக்கள் வரும். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். அது மூலயமா கர்த்தர் உங்களோட பேசுவார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி முக்கியமாக கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்க இல்லை திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிறதான சகோதர சகோதரிகளுக்கு இது பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி ஆண்டவர் என்னுடைய கற்பத்தை திறந்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன சாட்சியமாக தான் இந்த ஒரு வீடியோ. நிறைய பேர் வருடக்கணக்கில் காத்திருக்கலாம், மாதக்கணக்கில் கூட காத்திருக்கலாம். நானும் அந்த காத்திருக்கிற இந்த கர்ப்பத்துக்காக காத்திருக்க, கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருந்த ஒரு நானும் அந்த லிஸ்ட்டில் ஒரு நபர் தான். நான் மாத கணக்கில் காத்திருந்தேன். அப்புறம் என்னுடைய திருமணம் முடிந்து ஒரு 2 மாதம் கழித்து ஆண்டவர் காலையில் நான் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருக்கும்போது ஆமாம், பைபிள் காலையில் நான் வாசித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். ஒரு சில பேர் அவங்களாவே இந்த ப்ரெக்னென்சி இந்த கர்ப்பத்தின் கனியை தள்ளி போட்டிருப்பாங்க, வருட கணக்கில் கூட தள்ளி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்லலை. பட் உண்மையாலுமே திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்து அந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறதான சகோதரிகளுக்காக இந்த ஒரு வீடியோ. நான் அன்னைக்கு திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். ஸோ ஏன்னா நாங்களும் அந்த கர்ப்பத்தின் கனிக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த நாட்கள் அது. அப்போ ஆண்டவர் நான் ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கடைசியில ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கும். இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு கண்ணீர். ஏன்னா ஒரு பிள்ளைக்காக தான் நம்மளும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை, பொதுவாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும், பெண் பிள்ளை தான் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் வேரியேஷன் இல்லை. இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினான். எனக்கு இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆண்டவர் தான் அனுக்கிரகம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம தான் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும், ஆனால் அவர் அனுக்கிரகம் பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளையை நம்ம பெற்றெடுக்க முடியுங்கிறது அவர் நினைத்த நாளில் தான் நம்மளுக்கு அந்த பெற்றெடுக்க முடியுங்கிறத நல்லா நான் உணர்ந்தேன். ஆண்டவர் இந்த வசனம் தந்தோடனே நான் டைரியில் டேட் போட்டு நான் எழுதி வச்சுட்டேன். ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கதானே உங்களுக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வசனம் கொடுத்தான்னா அந்த டேட் போட்டு அந்த வசனத்தை எழுதி வைங்க. பிற்காலத்தில் சாட்சியாக சொல்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தோடனே எனக்கு உள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமும், ஆனால் ஆண்டவர் இப்போ நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார், ஒரு பிள்ளையை பெற, ஆண் பிள்ளையை பெற நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவாருன்ட்டு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு அவங்ககிட்டலாம் யார்ட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் எனக்குள்ளேயே ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இந்த இதை மாதக்கணக்கில் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை கூட எனக்கு வெளிப்படவே இல்லை. ஆனால் இந்த வார்த்தை வந்தோடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நான் அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்பப்போ பைபிள் எடுத்து அந்த வார்த்தையை பார்த்துட்டே இருந்தேன். டைரி எடுத்து அந்த வார்த்தையை பார்த்துட்டே இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பி பைபிள் எடுத்து இதே அதிகாரத்தை திருப்பி படித்தேன். அப்போ படிக்கும் போது ஆவியானவர் திருப்பி படிக்க சொன்னால் நான் திருப்பி அப்போ படித்தேன். அப்போ படிக்கும் போது ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இந்த இடத்துல ஓபேத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஓகே, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுதுங்கிறத ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு காலையில சொன்னாரு. அன்னைக்கு நைட் அந்த பிள்ளையினுடைய பேரையும் சொல்லிட்டாரு. எப்படி ஆபிரகாமுக்கு உனக்கு ஈசாக்குன்னு நீ ஒரு பிள்ளையை நீ இது பண்ணுவா அப்படின்னு சொன்ன மாதிரி உண்மையாலுமே ஆண்டவர் எனக்கு அந்த பிள்ளை அந்த ஓபேத் அப்படிங்கிற நேம், எனக்கு இந்த ஓபேத்துங்கிற நேம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பொதுவாக அந்த தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நான் உடனே கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் எத்தனை % இந்த நேம் யூஸ் பண்ண எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவத்தில் இருந்தாலும், நான் கிறிஸ்தவத்திலேயே நான் வளர்ந்தாலும், சர்ச்சுக்கெல்லாம் போனாலும் இந்த ஓபேத்துங்கிற நேம் நான் ரொம்ப கேள்விப்படலை. ஒருவேளை தமிழ்நாட்டில் நிறைய பேர் வைக்கலையானுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த நேம் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபெமிலியராக கேள்விப்படலை. அப்படிங்கும் போது எனக்கு இந்த நேம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நேமாக இருந்துச்சு. நான் டைரியில் எழுதி வச்சுட்டு இதையும் நான் டைரியில் எழுதி வச்சிட்டேன். டைரியில் எழுதி வச்சு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். கூகுளெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு இந்த நேம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்டர் கொடுத்தாரு, கண்டிப்பாக இதுதான் வைக்கணும். ஆனாலும் இருந்தாலும் என் மனசுக்குள்ளேயே அந்த ஓபேத்துங்கிற நேம் அப்போல்லாம் கரு உருவாகவே இல்லை.
அதை எந்த ஒரு அந்த இதே இல்லை. ஆனாலும் தேவன் எனக்கு அந்த ஒரு பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஓவியத்துக்கு தான் பேர் வைக்கணும்ன்ற ஃபியூச்சர் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தனால அந்த வாக்குத்தத்தமா ஆண்டவர் வார்த்தை கொடுத்தனால அதை எழுதி வச்சு அந்த அந்த நேமை வந்து என் மனசுக்குள்ளேயே நிறைய நேரம் நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்படி நான் சொல்லிட்டே இருக்கும்போது வந்து மாதங்கள் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் அதுக்கடுத்து போயிடுச்சு. அந்த அந்த இதை பத்தி நான் யார்ட்டையுமே சொல்லலை. இதுதான் வந்து நான் பண்ணதான முதல் விஷயம் என்னுடைய இந்த இதுல. 2வது என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஆண்டவர் எனக்கு டிசம்பர்ல எனக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சு. பிப்ரவரியில் ஆண்டவர் 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தை அடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு ஏப்ரல் கடைசியும் அந்த இதுலையோ தான் ஆண்டவர் வந்து ஒரு எங்கள் அக்கா மூலயமா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சொப்பனத்தின் மூலயமா ஒரு சின்ன பிசாசினுடைய போராட்டம் இருக்கு, இந்த காரியத்துக்காக பிசாசினுடைய ஆசீர்வாதம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். அப்படிங்கும்போது மனப்பூர்வமா ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே என்னுடைய ஏதாவது ஒரு குறையினாலேயோ ஏதோ ஒரு இதனாலேயோ இந்த காரியம் வந்து தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அந்த போராட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணி நம்மளுடைய என்னுடைய சாபங்களோ என்னுடைய பாவங்களோ எதுவுமே இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அதுல இருந்து விடுதலை வாங்கும்போது மட்டும்தான் அதுல இருந்து விடுதலை வாங்கினேன். அது எப்போனா அந்த ஏப்ரல் கடைசி அந்த அந்த அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த ஒரு அந்த அந்த இதுல வந்து இது பண்ணேன். இந்த காலகட்டத்துலலாம் வந்து அது அந்த ஒரு இதுல இருந்து நாங்க டெலிவரன்ஸ் வந்து வாங்கினோம். எல்லாருக்குமே தெரியும் 24லலாம் வந்து நம்ம ஜாசமி யூடியூப் சேனலில் நிறைய டெலிவரன்ஸ் ப்ரேயர் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். ஒருவேளை ஜாசமி சேனலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த டைமில் நிறையா டெலிவரன்ஸில் நிறைய பேர் வெளியே இருந்த மக்கள் கூட வந்து டெலிவரன்ஸ் வாங்கிட்டு போனாங்க. அந்த 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 சமயத்தில் ஆண்டவர் வந்து எனக்கும் இந்த இதுல இருந்து எனக்கு விடுதலை தந்தார். அடுத்து 3ஆவதாக என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய கணவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க வந்து ஜாசிமி சேனலில் வந்து நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் வரும். ஸோ அப்போ அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில், மெயிலில், கமெண்ட்ஸில் வரையெல்லாம் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அன்னன்னைக்கு வந்து நைட்டு வந்து எங்களுடைய பாஸ்டர்ஸ் குரூப்பில் வந்து எங்கள் ஃபேமிலி குரூப்பில் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட். ஏன்னா அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறனால எங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. ஸோ எங்களுடைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 20-40 ப்ரேயர் ரெக்வஸ்ட் 25 ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 25 ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கிட்டத்தட்ட 3/4 ப்ரேயர் ரெக்வஸ்ட் இந்த கர்ப்பத்தின் கணிக்காக தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து என்னுடைய கணவருடைய இருதயத்தில் வந்து அந்த கர்ப்பத்தின் கணிக்கா ப்ரேயர் பண்ண ரொம்ப ஒரு பாரத்தை கொடுத்தாரு. ஆச்சு எங்களுக்குமே கர்ப்பத்தின் கனி அப்போ இல்லை, ஆனாலும் எங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணி நானும் சொல்லுவேன், இப்போ நமக்காக கொஞ்சமாச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து இல்லை ஆண்டவர் எனக்கு இதுக்கு தான் பாரம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த கர்ப்பத்தின் கணிக்காக மட்டும் கொஞ்சம் சத்தமாக ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க தனி ரூம்குள்ளே போய் உட்காந்து சத்தமாக ப்ரேயர் பண்ணுவாங்க, அழுது. ஆனால் அந்த கர்ப்பத்தின் கனி பார்க்கும்போது அவங்களுக்கே தாரையாக அழுக வரும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை அந்த இது ப்ரேயர் பண்ணுறக்காக. நான் சொல்றது இப்போ எனக்குலாம் வந்து மாசக்கணக்கில், ஆனால் ஒரு சில பேருக்கு வருடக்கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய வருடங்கள்லாம் கூட ஒரு 13 வருடம் 15 வருடம் அப்படிலாம் கூட எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கண்ணீராக வரும். நானே பார்த்துருக்கேன். நான் மனசில் கூட நினச்சிருக்கேன், சார் நமக்கு இவங்க இப்படி ஒரு கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த ப்ரேயர் கொஸ்ட்டுக்கு அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுவாங்க. ரூம்ல தனியா போய் உட்காந்து ரொம்ப அந்த அது அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு இதுக்காக எனக்கு வந்து ஆண்டவர் இந்த இருதயத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய பாரம் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில நேரம் நம்ம வந்து யோபு போல பிறருக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம அந்த ஒரு சிறையிருப்புல இருந்தாலும் பிறருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆண்டவர் எனக்கு ஓபேத்துங்கிற நேம் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த சாமுவேலுங்கிற நேமை பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னுடைய பையன் பேர் வந்து ஓபேத் சாமுவேல். அந்த சாமுவேலுங்கிற நேம் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அந்த ரூத் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 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 பக்கமே வந்து சாமுவேல் தான். ஸோ அண்ணாலை பற்றி எல்லாருக்குமே பிள்ளை ஒரு ஒரு தாய் வந்து கர்ப்பத்தில் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு உமன் வந்து கண்டிப்பாக அண்ணாலை வந்து நினச்சிருப்போம் எல்லாருமே. ஏன்னா அண்ணாலை பற்றி யாரும் நினைக்காத ஒரு நாளே இல்லை. ஸோ அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் முக்கியமாக டிலேயான ப்ரெக்னென்சி ஜேர்னியில் எல்லாருமே யோசிச்சிருப்போம், ஆண்டவரே அண்ணாலை போல் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, நான் உங்களுக்கு ஊழியத்தில் போடுறேன். இந்த வார்த்தை வந்து அநேக தாய்மார்கள் வந்து சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு வந்து எனக்கு யதார்த்தமாகவே என்னோட பைபிள் ரீடிங்கில் ரூத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து சாமுவேல் தான் இருந்தோன்னே இந்த அன்னாள் புஸ்தகத்தை நான் வாசித்துட்டே இருந்தேன். எனக்கு பொதுவாக அந்த ரொம்ப ஃபெமிலியர் நேம்லாம் வந்து வைக்கணுங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு வந்து என் பையனுக்கு சாமுவேலுங்கிற நேம் வந்து ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசித்தேன், உண்மையாகவே இந்த உலகத்தில் இத்தனை தாய்மார்கள் வந்து சாமுவேல் நேம் வச்சுருக்காங்களோ அத்தனை பேரும் அண்ணாலை போல கண்ணீர் விட்டு அந்த பிள்ளைக்காக ஏங்கியிருக்காங்கங்கிற ஒரு இதை வந்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பெரிய பெரிய பிரபலமானவங்களாம் கூட டிஃப்ரெண்ட்டாக நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் நிறைய பெரிய பெரிய ஒரு ப்ராஃபிட்டான பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்களோட பேரே சாமுவேல்னு இருக்கும். ஸோ அவங்களோட சாட்சியை கேட்டு பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து இந்த மாதிரி அண்ணாலை போல நாங்களும் ப்ரேயர் பண்ணோம்,
பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த சாமுவேல தந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, அப்போ நானும் அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல அண்ணால போல அழுது ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே எனக்கும் வந்து இது தாங்க அப்படின்னு சொல்லி அழுது ப்ரேயர் பண்ணும்போது கிடைக்கும்போது எனக்கு இப்பதான் அந்த சாம்பல் அந்த நேமனுடைய அந்த ஒரு எப்படி சொல்ல அதோடைய வல்லமை அதனுடைய அற்புதம் என்னங்கிறதே எனக்கு புரிஞ்சு. நிறைய பேர் ஏன் நான் நிறைய நாள் நான் வீட்டிலேயே நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஏன் எல்லாருமே சாம்பல் சாம்பல்னே பேர் வைக்கிறாங்க. ஆஹ் அதான் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கேன், ஏன் எல்லாரும் இதையே பேர் வைக்கிறாங்க, வித்தியாசமா பேர் வைக்கலாம், பைபிள்ல எவ்வளவோ நேம் இருக்கு, இன்னும் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கேன் நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு என் பையனுக்கு நான் சாமுவேல் பேர் வைக்கும் போது தான் எனக்கு என்னால வந்து அதை ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. அநேக பெற்றோர்கள் வந்து அந்த நாளை போல அந்த பாதையில கடந்து போனனாலதான் அந்த இடத்துல சாமுவேல் பேர் வச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்காதான, ஒருவேளை இதுக்காக நீங்க காத்துட்டு இருக்க அதான ஒரு சகோதர சகோதரிகளா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற ஒரு சகோதர சகோதரிகளா இருக்கலாம். நிச்சயமா தேவன் வந்து வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நான் கத்துக்கிட்ட இதுதான். நாளை போல நம்மளும் வந்து ஒரு சில நேரம் மனக்கசந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். வெளியே மக்கள் சொல்லுகிறதான அந்த காதல நம்ம கிட்ட பேசுறதான வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ஒரு ஃபேஸ்னே தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப நிறைய விஷயத்துல ரொம்ப தைரியமா இருந்தேன். ஆனா இந்த பிரெக்னன்சின்னு வரும்போது வந்து இந்த கர்ப்பத்தின் கனின்னு வரும்போது வந்து நானே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். எப்படி சொல்ல, ஆண்டவர் ஆண்டவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா தான் எல்லாமே நம்ம வளர்ந்தோம். ஆனாலும் இந்த ஒரு இடத்துல எனக்கே வந்து ரொம்ப சோர்வு வந்துருச்சு. நம்ம எப்படி வெளி மக்களை ஃபேஸ் பண்ண போறோம். ஒரு சில பேர்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சில பேர் என்னுடைய கர்ப்பத்தின் கனிக்கா வேற யாராச்சும் ப்ரேயர் பண்ணாங்கன்னா, நமக்காக அவங்களாம் ப்ரே பண்ணாங்க, நம்ம அந்த மாதிரி மாறிட்டோம்ல அப்படிலாம் வந்து எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எண்ணலாம் வந்துடும். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணுறது நல்லது தான். அது வந்து அவங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினால தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனால் ஆனாலும் அந்த நேரத்தில் இருக்கும்போது ஐயோ நம்மளுடைய ஒரு குறைய பார்த்து இவங்க இது பண்றாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. ஒருவேளை இந்த எண்ணத்துல நீங்களும் இருந்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள நீங்க கைப்பிடிச்சு நீங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா என்ன போல உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பேரு இப்படி இது ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்படின்னா நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிங்க. ஏன்னா வெளி மக்கள் வந்து எவ்வளவு நாள் சொல்லுவாங்க, ஆனா உண்மையாமே என் குடும்பத்தையும் சரி என்னுடைய கணவர் குடும்பத்துல யாருமே எந்த ஒரு கேள்வியுமே கேட்டது கிடையாது. எங்க சொந்த மண்டலத்துல யாருமே எந்த ஒரு சபை விசுவாசிகளோ யாருமே எந்த ஒரு கேள்வி கேட்டதில்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரியான ப்ரெஷர் இல்லை. ஆனா எனக்குள்ளேயே நான் ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆன நாட்கள்லாம் இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம், சென்சிட்டிவான ஒரு விஷயம் கூட. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பெண்களாகிய நமக்கு வந்து இது ரொம்ப ஒரு எமோஷனல் சென்சிட்டிவான ஒரு விஷயம்தான். நம்ம யாரும் அந்த ஒரு பிசாசினுடைய ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஷன் அந்த ஒரு ரேஞ்சுக்கு நம்ம போகாம நிச்சயமா தேவன் எனக்கு தருவார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா நம்ம அதை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாலுமே ஆண்டவர் வந்து என்ன போல உங்களுக்கு உண்மையாலுமே பேர் கொடுத்திருந்தார் அப்படின்னா நீங்க அந்த பேரை கூட நீங்க சொல்லி சொல்லி டெய்லி உங்க மனசுல கூட வெளி மக்கள்கிட்டயோ உங்க கணவர்கிட்டயோ கூட ஒன்று சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க. சொல்லி சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளை தரப்போறார் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுக்கிரகம் பண்ண நோக்கி பார்த்தார், என்னை நினைந்தருளினார். அண்ணாலே வந்தெல்லாம் ஆண்டவர் வந்து நினைச்சிருக்கார். ஸோ நினைக்கிறது அனுக்கிரகம் பண்றது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஐசப்பா நீங்க என்னையும் நினைச்சு பாருங்க. ஒருவேளை நான் முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து அந்த ஒரு பிசாசனுடைய சின்ன ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துல இருந்து நான் வெளியே வரும்போது தான் அந்த பிசாசு வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுச்சு. அதில் நான் மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கும்போது ஒருவேளை நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு மந்திரமோ தந்திரமோ இல்லாட்டினா வந்து சாபங்களோ இல்லை உங்களுடைய பாவங்களோ இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிச்சயமா 2026 வருடத்துல நிச்சயமா கர்த்தர் வந்து உங்களோட கூட இருந்து நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அநேகருக்கு முன்பாக நம்மளை பயன்படுத்தி இந்த ஒரு ஸ்பெசிபிக் இந்த ஒரு காரியத்துல நிச்சயமா வந்து உங்களுக்கான பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். நம்ம நீதிமொழிகளுக்கு கூட பார்க்குறோம், நெடுநாளாய் காத்திருக்கிறது வந்து இருதயத்தை இழைக்கப்படும். அது 100% உண்மை. இந்த இந்த ஒரு விஷயத்துல அது வந்து 100 அதுக்கப்புறம் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஜீரோ போட்டாலும் அது வந்து உண்மைதான். நம்ம கண்டிப்பா இது இழைக்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நிச்சயமா தேவன் என்னுடைய தேவன் நான் விரும்பினதை எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக வந்து ஜெபிக்கிறோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அற்புதம் செய்த தேவன் கிட்டத்தட்ட அதுக்கடுத்து நான் 7 மாதங்கள் 8 மாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த கரு உருவாக ஆண்டவர் வந்து எனக்கு செய்தார். உண்மையாலுமே வந்து அப்பதான் வந்து எனக்கும் தெரிஞ்சிச்சு, அந்த அந்த நானும் மாதக்கணக்கில் வந்து நானும் காத்திருந்ததான காரியங்கள். ஸோ ஒருவேளை வந்து நீங்களும் மாதக்கணக்கா இருக்கலாம், வருடக்கணக்கா இருக்கலாம், அதனுடைய வேதனை வந்து ஒண்ணுதான். அது வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வேதனை வந்து ஒண்ணுதான், இது வந்து ஒண்ணுதான், அது அந்த வலி வந்து ஒண்ணுதான், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணோம். நிச்சயமா தேவன்
இன்றைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2026ஆம் வருடத்தில் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த வீடியோவை தேவைப்படுகிற அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சகோதரிகளுக்கு இது வந்து பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். இது வந்து என்னுடைய ப்ரெக்னென்சியோட ஜேர்னி. நான் ப்ரெக்னென்சிலையும் ஒரு சில கஷ்டங்கள் நான் பட்டேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் அதில் எனக்கு எப்படி அற்புதம் செஞ்சார் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது முக்கியமாக இது ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜ் தான், ஒரு ஃபேஸ் தான். இதையும் நம்ம தாண்டி வரும்போது தேவன் வந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் பலப்படுத்துவாராக.